வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கிறிஸ்பியாக ஒரு கோதுமை தோசை சுடலாங்களா? வாங்க இன்க்ரீடியன்ஸ்க்குள்ள போகலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அது 250 கிராம். அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் ரவை, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெட்டி வச்சுருக்கேன், 2 இனுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய் நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதே போல் இஞ்சியும் அப்படி தான். அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு. வாங்க அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த 3 மாவையும் ஒன்றா போட்டு நல்லா ஒரு கலந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பையும் போட்டு நல்லா ஒரு கலந்துட்டு மீதி வெட்டி வச்சுருந்த எல்லா பொருளையுமே ஒன்றா போட்டு இப்போ தண்ணியை ஊற்றி கரைக்க வேண்டியது தான். உங்களுக்கு கரைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீர்க்க கரைச்சிக்கணும். வாங்க எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல்லும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவை நல்லா ஒரு கலக்கிட்டு இப்போ எடுத்து வாசலிக்கிற மாதிரி ஊற்ற வேண்டியது தான். உங்களுக்கு சுற்றி ஊற்றக்கூடாது. இது ஊற்றினா தான் அந்த ஓட்டை இருந்ததுனா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் ஊற்றுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேகமான ஃப்ளேம்லேயே எரியட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு நிமிஷம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பரிமாறிட்டு நான் காமிக்கிறேன். இந்த கிறிஸ்பியான கோதுமை தோசையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.